வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம திவ்யா வெற்றி மீது அபாண்டமான ஒரு பழியை தூக்கி உருட்டி தள்ளுறாங்க. உடனே அவங்கள போலீஸில் பிடிச்சி வைக்கிறாங்க. ஆனால் நம்ம துளசி வெற்றியை மீட்டு கொண்டு வராங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மீனாட்சி தான் இதுக்கெல்லாம் காரணம், மீனாட்சி வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா அபிராமி அழுது புலம்பிட்டு இருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதுங்க அத்தை, நான் எப்படியும் வெற்றியை நிருபராதினி நான் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. உடனே அபிராமி, என்ன இவ பெரிய நலாயினி, அவ புருஷனை கூடையில் தூக்கி கொண்டு வந்துடுவா அப்படி திட்டி விடுறாங்க. எதுக்குடா இவங்ககிட்ட பேசி வம்பு அப்படின்னு நம்ம துளசி அமைதியாக போகிறாங்க. ஆனால் நம்ம மீனாட்சி சும்மா இருக்கலைங்க. அதையும் அபிராமிட்ட கோர்த்து விடுறாங்க. அத்தை, முந்தியெல்லாம் இவ எதுக்கும் திமிரா எகிரி எகிரி பேசுவா, இப்போ அடங்கி ஒரு மாதிரி போகிறத பார்த்தா இவ கோழி இலைக்கு போல, மொத்தத்தில் ஊமை குசுமி இந்த துளசி அப்படின்னு அபிராமி கிட்ட தூண்டி விட்டுட்டாங்கங்க. அவள் இப்போ உங்ககிட்ட பேசாமல் போகிறத பார்த்தா பதில் சொல்ல அளவுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு மறைமுகமாக குத்துறாத்த அப்படின்னு எரியிற நெருப்புல எண்ணெய் தூக்கி ஊத்திறாங்க நம்ம மீனாட்சி. அவ ஆணவத்தை நான் சீக்கிரமே அடக்கி காட்டுறேன் அப்படின்னு நம்ம அபிராமியும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. வெற்றி தம்பியோட இந்த நிலைமைக்கு காரணமே இவ தான். இவ அவரை போய் காப்பாற்ற போறாளா அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி சொல்லுறாங்க. ஈஸ்வரமூர்த்திக்கு என்ன முடிவெடுக்கனே தெரியல. அவர் பார்த்துட்டு இருக்கவ அதான் மாமா, நான் அவ இந்த துளசி நான் சொல்லது தான் உண்மை, அவள் துளசி நல்லவா இல்லை அப்படின்னு ஈஸ்வரமூர்த்திகிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரமூர்த்திக்கு இல்லை, தப்பாக இருக்குது, துளசி நல்லவ தான் அப்படின்னு அவருக்கு மைண்டில் இருக்குங்க. சரி, இப்போ வெற்றியை வெளியே எடுத்தாகணும், எத்தனை மணிக்கு ஹியரிங் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம ஈஸ்வரமூர்த்தியை போகிறாங்க கோர்ட்டுக்கு. வெற்றியை விலங்கு மாற்றி கூட்டிகிட்டு வராங்க. இதை பார்த்த உடனே அபிராமி, ஐயோ என் பிள்ளைக்கா இந்த நிலைமை அப்படின்னு அழுறாங்க. ஐயோ என் பிள்ளைக்கா இந்த நிலைமை, உன்னை இப்படி பார்க்கறது என் பெத்த மனசு துடிக்குதுடா அப்படின்னு அழுறாங்க. நம்ம மீனாட்சி ஒரு சைடு நின்று சிரிச்சிட்டு இருக்காங்க. அம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு நம்ம வெற்றி சொல்ல, மீனாட்சி சொல்றாங்க, என்ன வெற்றி, கடைசியில் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பதவியை கட்சியில இருந்து கொடுத்தோம், இந்த மாதிரி நேரத்திலயா நீங்க இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணுவீங்க, என் பிள்ளை இப்படி ஒரு தப்பை பண்ணியிருக்கவே மாட்டா, நீ வாய மூடு மீனாட்சி அப்படின்னு நம்ம அபிராமி சொல்றாங்க. அவனை நீ இப்படி தப்பா பேசுத நிறுத்து அப்படின்னு மீனாட்சி சொல்ல நேரம், இல்லை அத்தை, அவருக்கு மேலே இப்படி ஒரு பழி விழுந்தது மட்டும் இல்லை, சாட்சி ஆதாரம் எல்லாரும் இவன் தப்பு செய்ததானே சொல்லுது அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்கங்க நம்ம மீனாட்சி. எப்படி இருந்தாலும் சரி, அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அதனால நீ தப்பா சொல்லுவியா அவனை? வெற்றி, ஏண்டா நீ அந்த முனுசாமி வீட்டுக்கு போன, அங்க என்னதான் நடந்துட்டு, உன் வாயை தொடர்ந்து சொல்லுடா அப்படின்னு அபிராமி கேட்குறாங்க. அம்மா நான் சொல்லுறேன் கேளு, நான் அங்கே போனது உண்மை, ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணலை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லுறாங்க. அப்பா என்னை நம்புங்க, அண்ணி எல்லாரும் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லுறாங்க. வெற்றி, நாங்கள் எல்லாம் நம்புறது முக்கியம் இல்லை, கோர்ட்டு நம்பணும், நீங்கள் அதை நிரூபிக்கணும் அப்படின்னு மீனாட்சி சொல்லுறாங்கங்க. ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாங்க, நான் எல்லா வக்கீல்கிட்டையும் பேசி பார்த்தேன், யாரும் இந்த கேஸை வாதாட முன் வரலை, எல்லாரும் வக்கீல் அசோசியேஷனில் சொல்லி யாரும் இந்த கேஸை எடுக்கக்கூடாதுன்னு பேசியிருக்காங்களா, அதான் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை வெற்றி அப்படின்னு ஈஸ்வரமூர்த்தி சொல்கிறாங்கங்க. லாயரே இல்லாமல் இந்த கேஸை எப்படி ஜெயிக்கிறதுன்னு நான் குழம்பி போயிருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறாங்கங்க ஈஸ்வரமூர்த்தி. ஒரு பக்கம் பப்ளிக்கில் பேரு கெட்டு போது, நம்ம மக்கள் மத்தியில் தலை காட்ட முடியலை, மேலிடத்துலையும் இதுதான் சாக்குனி நம்மளை பற்றி தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்கடா வெற்றி அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இந்த கேஸ் மட்டும் உனக்கு எதிராக வந்துட்டுனா நம்ம குடும்பத்துக்கே அரசியல் அதிகாரம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்பா துளசி வரலையா அப்படின்னு கேட்க அபிராமி, அவளை ஏன்டா கேட்குற, அந்த படுபாவியால தானே உனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை, அன்னைக்கே அந்த திவ்யாவை கல்யாணம் பண்ணியிருந்தா உனக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா, பேசுனது போதும், டைமாவும் உள்ள போலாம் வாங்க அப்படின்னு நம்ம வெற்றியையும் இழுத்துக்கிட்டு கோர்ட்டுக்குள்ள போறாங்கங்க.
அப்பதான் நம்ம துளசி அஞ்சலியும் வெற்றி நில்லுங்க, உங்களுக்கான வக்கீல நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து வக்கீல கூட்டிட்டு வராங்க. என்னடா நம்மளால முடியாததை இந்த துளசி செய்துட்டாளா அப்படின்னு வந்து ஈஸ்வரமூர்த்தியே அரண்டு போய் நிக்கிறாங்கங்க. மீனாட்சிக்கு கப்புனி ஆயிடுது. என்னடா இவனை உள்ளுக்க தள்ளி போடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த துளசி இருக்க மாட்டேங்களா, தன் கணவனுக்காக இவ போய் ஒரு வக்கீலையும் பிடிச்சிட்டு வந்துட்டா. இனி இவன் வாதாடி கண்டிப்பா இவ வெளியே கொண்டு வந்துருவா போலலாம் இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் இவ விட மாட்டேங்காளே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க மீனாட்சி.